ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு சிபியூ தூக்கிட்டு வந்தோம். வெறும் சிபியூ வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மவுஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மவுஸ் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த கீபோர்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முக்கியமானதை வாங்காம இருக்க முடியுமா? அதனாலதான் இப்ப இந்த மானிட்டரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கீபோர்டும் மவுஸும் புதுசுன்றதுனால இதை பத்தி பேச ஒண்ணுமே இல்ல. இது ஓரத்துல வச்சிடலாம். நாம பேச போறது இந்த மானிட்டரை பத்தி தான். சொல்ல மறந்துட்டேன், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த மானிட்டர் நான் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில தான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு கண்டிஷன்லாம் பக்கவா இருக்கு தம்பி, என்ன இதை செக் பண்ணி காட்டுறதுக்கு என்கிட்ட அடாப்டர் தான் இல்ல அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கு டைரக்டா ஏசி லைன் கொடுக்க கூடாது, டிசி லைன் தான். சோ அதனால என்னாலே அங்க செக் பண்ண முடியல. சோ வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால இதை நான் வாங்கிட்டு வந்தேன். அங்க இன்னும் 2-3 கிடந்துச்சு. ஆனா அதுல பெட்டரா இருந்தது இது மட்டும் தான். இது சாம்சங் ஒரிஜினல் அப்படின்றதுனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். டவுட்டுக்கு இதுல இருக்கிற பார் கோடை நான் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல ஒரிஜினல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் இதை எடுத்தேன். மானிட்டர் வாங்கினது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா இதுக்கான அடாப்டர் வாங்குறதா பெரிய விஷயம் ஆகி போச்சு. ஏன்னா இதை நான் எந்த ரேஞ்சுக்கு வாங்கணும், அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு இந்த அடாப்டர் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அடாப்டரை கனெக்ட் பண்ணி இப்போ இந்த மானிட்டரை ஆன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பின்னாடி கனெக்ஷனை கொடுத்தாச்சு. ஓகேங்களா, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. ஓகே, லைட் எரியுது. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஐயோ நண்பர்களே, இப்ப என்னாச்சு அப்படின்னா, டிஸ்பிளே மேல இருக்கிற அந்த பிலிம் போயிடுச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டனோ. பிளாஸ்டரா ஏதோ ஒரு பிலிம் சொல்லுவாங்க, அந்த பிலிம் தான் இது மேல இருக்கும். அது போயிட்டாதான் இப்படி ஆயிரும். அதை மாத்தி டிஸ்பிளே மாத்தினா அதுக்கு மொத்தமா தூக்கி போட்டு வேறதே வாங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னு பேனல் மாத்தணும், அப்படி இல்லைன்னா இந்த பிலிமை மாத்தணும். பிலிம் மாத்துறதுக்கு 1000-1200 கிட்ட செலவாகும். இந்த பேனலை மாத்திரமாக்கும் அதுக்கு புது மானிட்டரே வாங்கிடலாம். என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனதாகி போச்சு. இப்ப நம்ம இதுக்கு பிலிம் மாத்த ட்ரை பண்ணலாம். அது செட் ஆகலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வேணா பேனல் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வேற ஆப்ஷன் இல்ல, இல்லைன்னா மொத்தமா தூக்கி போட்டுட்டு வேற மானிட்டரை வாங்கிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகுது. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களுக்கு மிக்க நன்றி. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரபு கண்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.